இப்போ எனக்கு மேஷ லக்னம் ஏஎல்பி லக்னமாக போகுது. நான் வந்து சிம்பிளாக செல்வம் சேருவதற்கு நான் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லை. நீங்கள் பரிகாரங்கள்னு பெரிய விஷயங்கள் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. நம்ம வந்து இந்த காலகட்டத்தில் நம்ம பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சப்பாத்தி சம்மந்தப்பட்ட உணவு வகைகளை அதிகமாக எடுத்துக்கொண்டாலே வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய செல்வம் சேரக்கூடிய தன்மை இருக்கும்னு சொல்லலாம். இப்போ கடக லக்னம் ஏஎல்பி லக்னம் சேரும்போது நம்ம வந்து இந்த காலகட்டத்தில் என்ன வழிபாடு பண்ணலாம்? ஒன்றுமே இல்லைங்க. பக்கத்தில் வந்து விநாயகர் கோயில் ஏதாவது இருக்குது பாருங்கள். விநாயகர் கோயில் பக்கத்தில் வந்து ஆலமரம் கன்று ஒன்று வந்து நடுங்க. 2வது வந்து பார்த்திங்கன்னா பலாப்பழம் வந்து நிறைய கன்சியூம் பண்ணுங்கள். ஆண்டாள் கோயில் ஏதாவது இருக்கான்னு பாருங்கள். ஆண்டாள் வழிபாடு, அது சம்மந்தப்பட்ட நிகழ்வுகள் உங்களுக்கு பணம் சம்மந்தப்பட்ட விஷயத்தை அதிகமாக ஈர்க்கக்கூடிய தன்மை இருக்குமா அப்படின்னா இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஏஎல்பி லக்னம் கன்னியா லக்னம். எனக்கு பணம் வர்றதுக்கு என்ன சார் பண்ணுறது? பணம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எனக்கு சாதகமாக இருக்கும். குடும்பம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், படிப்பு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எனக்கு வரணும். என்ன சார் பண்ணுறது? நரசிம்மர் வழிபாடு பண்ணலாமா? நரசிம்மர் வழிபாடும் சுப்பிரமணிய சுவாமியினுடைய வழிபாடும் இந்த காலகட்டத்தில் அதிகமாக இருக்கக்கூடிய தன்மை இருக்குமா? பை டிஃபால்ட்டாகவே இருக்கும். துலா லக்னம் உங்களுக்கு ஏஎல்பி லக்னம் போயிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு பணம், படிப்பு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எனக்கு எப்படி சார் சாதகமாக வரக்கூடிய தன்மை இருக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த காலகட்டத்தில் அனைவருக்கும் வணக்கம். நம்ம வந்து இன்றைக்கி என்ன பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 12 லக்னங்களுக்கும், அதாவது அட்சய லக்னம் சார்பாக ஒவ்வொருத்தருக்கும் லக்னம் மாறுதா அப்படின்னா மாறுதுன்னு சொல்லலாம். அப்போது இதை எப்படி செக் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கூகுள் ப்ளே ஸ்டோர் போங்க, அட்சய லக்ன பத்தி சாஃப்ட்வேரை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. சாஃப்ட்வேரை டவுன்லோட் பண்ணி உங்கள் டேட் ஆஃப் பர்த், டைம் ஆஃப் பர்த், பிளேஸ் ஆஃப் பர்த் இதை வந்து நீங்கள் ஃபீட் பண்ணுங்கள். உங்களுடைய ஏஎல்பி லக்னம் என்னன்னு தெரியும். அதை வைத்து நீங்கள் இந்த பலன்கள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அது சரியாக இருக்குமானா சரியாக இருக்கும்னு சொல்லலாம். இப்போது மேஷ லக்னம் ஏஎல்பி லக்னமாக போகுது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லலாம். அதாவது சிம்பிளான ஒரு விஷயம். இப்போ எனக்கு மேஷ லக்னம் ஏஎல்பி லக்னமாக போகுது. நான் வந்து சிம்பிளாக செல்வம் சேருவதற்கு நான் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லை. நீங்கள் பரிகாரங்கள்னு பெரிய விஷயங்கள் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. நம்ம வந்து இந்த காலகட்டத்தில் நம்ம பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, சப்பாத்தி சம்மந்தப்பட்ட உணவு வகைகளை அதிகமாக எடுத்துக்கொண்டாலே வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய செல்வம் சேரக்கூடிய தன்மை இருக்கும்னு சொல்லலாம். ஏன்னா இந்த காலகட்டம் வந்து பார்த்திங்கன்னா, நீங்கள் உணவு சம்மந்தப்பட்ட விஷயங்களும் சரி, செல்வம் சம்மந்தப்பட்ட விஷயங்களும் சரி, சப்பாத்தி, அதே மாதிரி உங்களுக்கு வந்து பால் பொருட்கள்னு சொல்லப்படுங்க, வெண்ணெய், பால், இது சம்பந்தப்பட்ட விஷயத்தை நீங்கள் அதிகமாக கன்சியூம் பண்ணும் பொழுது, தேங்காய் முக்கியமாக, இந்த 3 விஷயத்தை வந்து நீங்கள் விடாமல் பயன்படுத்தும் போது உங்கள் செல்வம் சேரக்கூடிய தன்மை அதிகமாக இருக்கக்கூடிய தன்மை இருக்குமா அப்படின்னா இருக்கும்னு சொல்லலாம். மேஷ லக்னத்துக்கு உண்டான பலன், ஏஎல்பி லக்னம் மேஷ லக்னத்துக்கு உண்டான பலனை இதை வச்சு நீங்கள் பண்ணி பார்த்தா தெரியும்னு சொல்லலாம். இப்போது என்ன பண்ணலாம்? இதுக்கு தெய்வீக வழிபாடு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருவண்ணாமலை கோயிலில் போயிட்டு வர்றது, ஓகேங்களா, திருவானைக்காவல் கோயிலுக்கு போயிட்டு வர்றது, பிரம்மபுரீஸ்வரர் கோயிலுக்கு போயிட்டு வர்றது, ஒரு நல்ல பரிகாரம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்கக்கூடிய தன்மை இருக்குமா அப்படின்னா இருக்கும்னு சொல்லலாம். அதே மாதிரி முக்கியமாக கிருஷ்ணர் வழிபாடு உங்களுக்கு வந்து செல்வத்தை சேர்க்கக்கூடிய தன்மை அதிகமாக இருக்கக்கூடிய தன்மை இருக்குமா அப்படின்னா இருக்கும்னு சொல்லலாம். அடுத்த லக்னம் ரிஷப லக்னத்துக்கு வருவோம். நம்ம ரிஷப லக்னம் உங்களுக்கு ஏஎல்பி லக்னமாக போயிட்டுருக்கு இன்றைக்கி, ஓகேங்களா. ஏஎல்பி லக்னம் எப்படி பார்க்கணும்னு சொல்லிட்டோம். நம்ம ரிஷப லக்னம் உங்களுக்கு வந்து ஏஎல்பி லக்னமாக போயிட்டுருக்கு. நான் என்ன பண்ணலாம் அப்படின்னு வரும்போது, முக்கியமாக இந்த காலகட்டத்தில் வந்து தேங்காய் சாதம் சாப்பிட்றது, ஓகேங்களா, தேங்காய் பால் வந்து அதிகமாக கன்சியூம் பண்ணுறது, அதே மாதிரி வந்து முக்கியமாக களி அதிகமாக சாப்பிட்றது, களி, கொய்யாப்பழம் சாப்பிட்றது, ஓகேங்களா. அதே மாதிரி இப்போ இந்த காலகட்டத்தில் நடராஜர் வழிபாடு, சிவ வழிபாடு உங்களுக்கு சாதகமான தன்மை கொடுக்குமா? முருகர் வழிபாடு உங்களுக்கு சாதகமாக தன்மை கொடுக்கும்னு சொல்லலாம். அதே மாதிரி ராமர் வழிபாடு உங்களுக்கு செல்வத்தை சேர்க்கக்கூடிய தன்மை கொடுக்கும்னு சொல்லலாம். இந்த உணவு வகைகளிலும் நம்ம மறக்கக்கூடாது. அதே மாதிரி இந்த வழிபாடு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு செல்வத்தை சேர்க்கக்கூடிய தன்மை இருக்குமா அப்படின்னா இருக்கும்னு சொல்லலாம். இப்போ அடுத்த லக்னம் வந்து மிதுன லக்னம் ஏஎல்பி லக்னம் எனக்கு போயிட்டுருக்கு. நான் என்ன சார் பண்ணுறது? நிறைய வந்து இந்த காலகட்டத்தில் முத்துமாரியம்மன் வழிபாடு உங்களுக்கு செல்வத்தை சேர்க்கக்கூடிய தன்மை கொடுக்குமான்னா கொடுக்கும்னு சொல்லலாம். எளிய பரிகாரங்கள் அப்படின்னு சொன்னால், பரிகாரங்களாக நம்ம போய் பண்ணலாமா? தேவையே இல்லை. நீங்கள் லெமன் ரைஸ், லெமன் அதிகமாக எடுத்து எப்போவுமே வந்து உங்கள் பேக்கில் லெமன் வச்சுட்டே இருங்க. எலுமிச்சம்பழம் உங்கள் பாக்கெட்லேயே வச்சிட்ருங்க, உங்கள் பேக்கில் வச்சிட்ருங்க. அதே மாதிரி நம்ம வந்து இடியாப்பம் இருக்கு இல்லைங்களா, இடியாப்பம் அதிகமாக கன்சியூம் பண்ணுறது, சாப்பிட்றது,
ஓகேங்களா? அதே மாதிரி உங்களுக்கு பக்கத்தில் ஏதாவது வந்து காளியம்மன் இருக்கா, முத்துமாரியம்மன் இருக்கா, காளியம்மன் இருக்கா, வராகி வழிபாடு உங்களுக்கு பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அதிகமாக சேர்க்கக்கூடிய தன்மை இருக்குமா? இருக்கும்னு சொல்லலாம். அடுத்த லக்னம் வந்து கடக லக்னம், ஏஎல்பி லக்னம். இப்போ கடக லக்னம், ஏஎல்பி லக்னம் சேரும்போது நம்ம வந்து இந்த காலகட்டத்தில் என்ன வழிபாடு பண்ணலாம்? ஒன்றுமே இல்லைங்க. பக்கத்தில் வந்து விநாயகர் கோயில் ஏதாவது இருக்குது பாருங்கள். விநாயகர் கோயில் பக்கத்தில் வந்து ஆலமரம் கன்று ஒன்று வந்து நடுங்க. ஆலமரம் நடுங்க. 2வது வந்து பார்த்திங்கன்னா பலாப்பழம் வந்து நிறைய கன்சியூம் பண்ணுங்க. ஆண்டாள் கோயில் ஏதாவது இருக்கான்னு பாருங்கள். ஆண்டாள் வழிபாடு அது சம்மந்தப்பட்ட நிகழ்வுகள் உங்களுக்கு பணம் சம்மந்தப்பட்ட விஷயத்தை அதிகமாக ஈர்க்கக்கூடிய தன்மை இருக்குமா? அப்படின்னா இருக்குது அப்படின்னு சொல்லலாம். சரி சார், என்ன சாப்பிடலாம் அப்படின்னு பார்க்கும்போது முக்கியமாக வந்து பலாப்பழம் சாப்பிடலாம். அதுக்கப்புறம் வந்து பொரிக்கடலை நீங்கள் நிறைய கன்சியூம் பண்ணும்போது இது வந்து ரெகுலராக நம்ம பண்ணுற விஷயங்களே தான். இதை கொஞ்சம் மாற்றி பண்ணோன்னு வச்சுக்கோங்களேன், செல்வம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்கக்கூடிய தன்மை இருக்குமா? அப்படின்னா இருக்கும்னு சொல்லலாம். பலாப்பழமும் இந்த பொரிக்கடலைன்னு சொல்லப்படுகின்ற விஷயமும் கொழுக்கட்டைன்னு சொல்லுவாங்க இல்லையா, கொழுக்கட்டை அதிகமாக சாப்பிட்றது, இது சம்மந்தப்பட்ட நிகழ்வுகள் உங்களுக்கு சாதகமாக வருவதற்குண்டான தன்மை இருக்குமா? இருக்கும்னு சொல்லலாம். அடுத்த லக்னம் சிம்ம லக்னம். எனக்கு வந்து சிம்ம லக்னம் இப்போ வந்து ஏஎல்பி லக்னமாக செல்கிறது அப்படின்னு பால் பொருட்கள் அதிகமாக சேர்க்கக்கூடிய தன்மை, தயிர் அதிகமாக எடுத்துக்கிறது, அதுக்கப்புறம் வந்து கருப்பட்டின்னு சொல்லுவாங்க இல்லையா, கருப்பட்டி அதிகமாக எடுத்துக்கொள்வது, கரும்பு ஜூஸ் ஜாஸ்தியாக சாப்பிட்றது. அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் வந்து அனந்த பத்மநாப சுவாமி வழிபாடு வந்து நமக்கு செல்வத்தை சேர்க்கக்கூடிய தன்மை இருக்குமா? அப்படின்னா இருக்கும்னு சொல்லலாம். அனந்த பத்மநாப சுவாமி வழிபாடு, அதே மாதிரி சக்கரத்தாழ்வார் வழிபாடு. சக்கரத்தாழ்வாருக்கு தேர் அபிஷேகம் பண்ணுறது, சக்கரத்தாழ்வார் வழிபாடு உங்களுக்கு பணத்தை ஈர்க்கக்கூடிய தன்மை இருக்குமா? அப்படின்னா இருக்கும்னு சொல்லலாம். இப்போ கன்னியா லக்னம் ஏஎல்பி லக்னமாக செல்கிறது அப்படின்னு வச்சுக்கோங்க. ஏஎல்பி லக்னம் கன்னியா லக்னம். எனக்கு பணம் வர்றதுக்கு என்ன சார் பண்ணுறது? பணம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எனக்கு சாதகமாக இருக்கும், குடும்பம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், படிப்பு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எனக்கு வரணும், என்ன சார் பண்ணுறது? நரசிம்மர் வழிபாடு பண்ணலாமா? நரசிம்மர் வழிபாடும் சுப்பிரமணிய சுவாமியினுடைய வழிபாடும் இந்த காலகட்டத்தில் அதிகமாக இருக்கக்கூடிய தன்மை இருக்குமா? பை டிஃபால்ட்டாகவே இருக்கும். நீங்கள் நரசிம்மர் வழியாக நிறைய கெட்டியமாக பிடிச்சிக்கோங்க. படிப்பு சம்மந்தப்பட்ட விஷயங்களும் சரி, செல்வம் சம்மந்தப்பட்ட விஷயங்களும் சரி உங்களுக்கு சாதகமாக வரக்கூடிய தன்மை இருக்குமா? இருக்கும்னு சொல்லலாம். அதே மாதிரி தேன் அபிஷேகம், நரசிம்மருக்கு தேன் அபிஷேகம் பண்ணுறது, அதே மாதிரி வாழைப்பழம் அதிகமாக சாப்பிட்றது, பஞ்சாமிர்தம்னு சொல்கிறோம் இல்லைங்களா, பஞ்சாமிர்தம். ஏன்னா சுப்பிரமணிய சுவாமி முருகன் அப்படின்னு சொன்னாவே பஞ்சாமிர்தம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக வரக்கூடிய தன்மை இருக்குமா? இருக்கும்னு சொல்லலாம். வெல்லம் அதிகமாக உட்கொள்வது, ஜிலேபின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, ஜிலேபி அதிகமாக சாப்பிட்றது, அதே மாதிரி தேங்காய் பால், தேங்காய் சாதம், இதை வந்து நிறைய கன்சியூம் பண்ணுறது உங்களுக்கு பணம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அதிகமாக வரக்கூடிய தன்மை இருக்குமா? அப்படின்னா இருக்கும்னு சொல்லலாம். அடுத்த லக்னம் துலா லக்னம். உங்களுக்கு ஏஎல்பி லக்னம் போயிட்டுருக்குன்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு பணம், படிப்பு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எனக்கு எப்படி சார் சாதகமாக வரக்கூடிய தன்மை இருக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த காலகட்டத்தில் வெண்பொங்கல் அதிகமாக உட்கொள்வது, இந்த வல்லாரை கீரைன்னு சொல்லுவாங்கள்ல, இந்த வல்லாரை கீரை அதிகமாக உட்கொள்வது, அதே மாதிரி பக்கத்தில் இருக்கிற ஐயப்பன் கோயிலில் வந்து பார்த்திங்கன்னா ஐயப்பன் கோயிலில் வழிபாடு, ஐயப்பன் கோயிலில் ஒரு மணி கட்டுறது, ஓகேங்களா, ஐயப்பன் கோயிலில் மணி கட்டுறது, அதே மாதிரி பெருமாளுக்கு வந்து துளசி தீர்த்தம் கொடுப்பாங்க, இந்த துளசி தீர்த்தத்தை உட்கொள்ளுது, வல்லாரைக்கீரை அதிகமாக சாப்பிட்றது, அது சம்மந்தப்பட்ட நிகழ்வுகள் உங்களுக்கு கருவேப்பிலை அதிகமாக சாப்பிட்றது, இது சம்மந்தப்பட்ட நிகழ்வுகள் உங்களுக்கு சாதகமாக வரக்கூடிய தன்மை இருக்குமா? இருக்கும். பணம் சம்மந்தப்பட்ட விஷயத்தை ஈர்க்கக்கூடிய தன்மை இந்த காலகட்டத்தில் இருக்குமா? அப்படின்னா இருக்கும்னு சொல்லலாம். அடுத்த லக்னம் வந்து விருச்சிக லக்னம் எனக்கு ஏஎல்பி லக்னமாக போடுகிறது. அப்படின்னா இந்த கிழங்கு வகைகள், இப்போ மக்காச்சோளம், ஓகேங்களா, உருளைக்கிழங்கு, கிழங்கு வகைகள், பூமிக்கு அடியில் விளைகின்ற கிழங்கு வகைகளை அதிகமாக உட்கொள்ளுது. அதே மாதிரி துளசி தீர்த்தம். ஒரு ஹோட்டலில் போனேன், பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஜாரில் வந்து பார்த்திங்கன்னா துளசியை வந்து ஜாஸ்தியாக போட்டு அதில் வந்து தண்ணி ஃபில் பண்ணி வச்சிடுறாங்க. நம்ம எப்படி துளசி தீர்த்தம் நம்ம வந்து கோயிலில் போனால் கிடைக்குதோ அதே மாதிரி துளசி தீர்த்தம் வந்து நம்ம எடுத்து ரெகுலராக சாப்பிட்றதே அந்த மாதிரி சாப்பிட்றாங்க, ஓகேங்களா. இது சம்மந்தப்பட்ட நிகழ்வுகள் உங்களுக்கு சாதகமாக வரக்கூடிய தன்மை இருக்குமா? இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். முக்கியமாக வந்து பால் பொருட்கள், பால் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அதிகமாக சாப்பிட்றது இந்த காலகட்டத்தில் சாதகமாக இருக்கக்கூடிய தன்மை இருக்குமா? இருக்கும்னு சொல்லலாம். அதே மாதிரி வெண்ணெய் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் வந்து உங்களுக்கு பணத்தை ஈர்க்கக்கூடிய தன்மை இருக்குமா? அப்படின்னா இருக்கும்னு சொல்லலாம். இப்போ வந்து அடுத்த லக்னம் வந்து தனுசு லக்னம் ஏஎல்பி லக்னமாக போகுது. எனக்கு பணத்தை ஈர்ப்பதற்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த காலகட்டம் வந்து பித்ரு பூஜை
அப்படின்ற ஒரு விஷயம் பண்ணணுமா? கண்டிப்பாக பண்ணணும். யாருக்கெல்லாம் வந்து இந்த காலகட்டத்தில் பித்ரு பூஜை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் யாரெல்லாம் கரெக்டாக பண்ணுறாங்களோ அவங்களுக்கு பணத்தை ஈர்க்கக்கூடிய தன்மை இருக்கா? இருக்குன்னு சொல்லலாம். முக்கியமாக பித்திருக்கள் வழிபாடு. இப்போ தை அமாவாசை வருதுன்னு வச்சுக்கோங்களேன். முக்கியமாக அந்த தை அமாவாசையில் வந்து நம்ம வந்து பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னா பித்திருக்களுடைய வழிபாடு. ஓகேங்களா? அந்த பித்திருக்கள் வழிபாடே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பணத்தை ஈர்க்கக்கூடிய தன்மை இருக்குமா? இருக்குன்னு சொல்லலாம். அதே மாதிரி அவல் பொரி அதிகமாக எடுத்துக்கொள்வது, தயிர் சாதம் ஜாஸ்தியாக எடுத்துக்கிறது, துளசி தீர்த்தத்தை அதிகமாக எடுத்துக்கொள்வது, அதே மாதிரி ஆப்பிள் போன்ற பொருட்களை வந்து அதிகமாக எடுத்துக்கொள்வது உங்களுக்கு பணத்தை ஈர்க்கக்கூடிய தன்மை இருக்குமா? அப்படின்னா இருக்குன்னு சொல்லலாம். இப்போ மகர லக்னம் எனக்கு ஏஎல்பி லக்னமாக போகிறது. ஓகேங்களா? அப்படின்னு வச்சுக்கோங்க. மகர லக்னம் எனக்கு ஏஎல்பி லக்னமாக போகுது. நான் வந்து என்ன பண்ணால் எனக்கு பணத்தை ஈர்க்கக்கூடிய தன்மை வரும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, எனக்கு இந்த காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா திராட்சை ரசம், ஆப்பிள் பொருட்கள், ஆப்பிள் சம்மந்தப்பட்ட நிறைய ஆப்பிள் வெரைட்டிஸ் இருக்கு இல்லையா, ஆப்பிள் சம்மந்தப்பட்ட விஷயத்தை அதிகமாக சாப்பிடுறது, பேரிச்சம்பழம் நிறைய சாப்பிட்றது, பால் பொருட்கள் அதிகமாக உட்கொள்வது, இதெல்லாமே வந்து பணத்தை ஈர்க்கக்கூடிய தன்மை இருக்குமா? அப்படின்னா இருக்குன்னு சொல்லலாம். முக்கியமாக வந்து இந்த பேரிச்சம்பழமும் வந்து பார்த்திங்கன்னா திராட்சை ரசமும் வந்து அதிகமாக பணத்தை ஈர்க்கக்கூடிய தன்மை இருக்குமா? அப்படின்னா இருக்குன்னு சொல்லலாம். இப்போது இந்த காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா மாமிசம் சம்மந்தப்பட்ட உணவு வகைகளை நம்ம அவாய்ட் பண்ணணும் அப்படின்ற விஷயந்தான் முக்கியமான விஷயம். ஓகேங்களா? இதை மட்டும் கவனமாக வச்சுக்கணும். அடுத்த லக்னம் வந்து எனக்கு கும்ப லக்னம் ஏஎல்பி லக்னமாக போகுது சார். நான் பணத்தை ஈர்ப்பதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கும்ப லக்னம் எனக்கு ஏஎல்பி லக்னமாக போகுது. புளியோதரை எப்போ ஃப்ரீக்வெண்ட்டாக புளியோதரை நிறைய சாப்பிடுங்க. ஃப்ரீக்வெண்ட்டாக புளியோதரை சம்மந்தப்பட்ட விஷயங்கள் சாப்பிடும்போதே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பணத்தை ஈர்க்கக்கூடிய தன்மை இருக்குமா? அப்படின்னா இருக்குன்னு சொல்லலாம். காமதேனு வழிபாடு. பக்கத்தில் வந்து ஏதாவது பசுவுடன் சேர்ந்த கன்று ஏதாவது இருக்குது, அதுக்கு வந்து பூஜை பண்ணுறது, அதுக்கு புண்ணாக்கு கொடு உணவுகள் நிறைய பேர் அகத்திக்கீரைன்னு சொல்லுவாங்க. அகத்திக்கீரை வந்து உங்களுக்கு மகர லக்னம் போகும்போது சாதகமாக இருக்கக்கூடிய தன்மை பணத்தை ஈர்க்குமா? ஈர்க்கும். அதே மாதிரி முக்கியமாக அதுக்கு பிடித்த உணவு அப்படின்னு சொன்னால் புண்ணாக்கு வந்து நிறைய வாங்கி கொடுக்கறது, மாட்டுக்கு வந்து பிண்ணாக்கு நிறைய வாங்கி கொடுக்கறது, அதே மாதிரி கொய்யாப்பழம் சாப்பிட்றது, இது சம்பந்தப்பட்ட நிகழ்வுகள் உங்களுக்கு வந்து பணத்தை ஈர்க்கக்கூடிய தன்மை இருக்குமா? இருக்குன்னு சொல்லலாம். பக்கத்தில் காமதேனு வழிபாடு பாருங்கள். நீர்நிலைக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெருமாள் கோயில் ஏதாவது இருக்கான்னு பாருங்கள். மச்சநாராயணன் டெம்பிள், ஓகேங்களா? அதே மாதிரி ரங்கநாதர் டெம்பிள், இங்கெல்லாம் போயிட்டு வழிபாடு பண்ணும்போதே இந்த பணத்தை ஈர்க்கக்கூடிய தன்மை இந்த காலகட்டத்தில் இருக்குமா? அப்படின்னா இருக்குன்னு சொல்லலாம். அதுக்கடுத்தது மீன லக்னம் எனக்கு ஏஎல்பி லக்னமாக செல்கிறது. என்ன பண்ணலாம் சார் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, இப்போது இந்த காலகட்டம் வந்து முக்கியமான நிகழ்வு என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா துளசி தீர்த்தம் அதிகமாக உட்கொள்வது, அதே மாதிரி உங்களுக்கு வந்து அருகம்புல் ஜூஸ் நிறைய பேர் இன்றைக்கி நிறைய பேர் ஆரோக்கியம் சம்மந்தப்பட்ட விஷயத்துக்காக நிறைய பேர் கான்சன்ட்ரேட் பண்ணுறாங்க. அருகம்புல் நிறைய சாப்பிட்லாமா? சாப்பிட்லாம். அதே மாதிரி நெல்லிப்பழம், ஓகேங்களா? நெல்லிக்காய் சாப்பிட்றது, இது சம்மந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு பணத்தை ஈர்க்கக்கூடிய தன்மை இருக்குமா? இருக்கும்னு சொல்லலாம். அதே மாதிரி இந்த காலகட்டம் ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, பக்கத்தில் ஏதாவது சிவன் கோயில் இருக்குது அப்படின்னா அதுக்கு உங்களால் முடிஞ்சது ஒரு டியூப் லைட் மாட்டுறது, இல்லை ஏதாவது பல்பு ஏதாவது கேட்டாங்கன்னு வச்சுக்கலாம், பல்பு மாட்டுறது, ஓகேங்களா? அவங்களுக்கு வாங்கி கொடுக்கறது, இது சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நமக்கு பணத்தை இருக்கக்கூடிய தன்மை இருக்குமா? அப்படின்னா இருக்குன்னு சொல்லலாம். எல்லாமே எதை அடிப்படையாக கொண்டு சொல்கிறோம் அப்படின்னா, இந்த ராசி கட்டத்துக்கும் இங்கே இருக்கக்கூடிய நட்சத்திரத்தினுடைய அடிப்படையில் 27 நட்சத்திரங்கள் இருக்கு இல்லையா, இதை அடிப்படையாக கொண்டு தான் ஒரு நட்சத்திரத்தை அடிப்படையாக கொண்டு தான் நம்ம இதை எடுத்திருக்கோம் அப்படின்னு நிகழ்வு இருக்கா? இருக்குது. இதை வந்து நீங்கள் ரெகுலராக கன்சியூம் பண்ணிங்கனாவே வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய வாழ்க்கை, பணம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், எனக்கு படிப்பு சம்மந்தப்பட்ட விஷயங்கள், குடும்பத்தில் வந்து மகிழ்ச்சி சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எனக்கு சாதகமாக வரக்கூடிய தன்மை இருக்குமா? அப்படின்னா இருக்கும்னு சொல்லலாம். அதே மாதிரி பக்கத்தில் யாரெல்லாம் ஏஎல்பி ஜோதிடர் இருக்காங்களோ அவங்ககிட்ட கன்சல்ட் பண்ணுங்கள். கிரகங்கள் எங்கே இருக்குது அப்படின்றத பார்த்து எப்படி பலன் எடுக்கிறது, எப்படி எந்த உணவுகள் உங்களுக்கு சாதகமாக இருக்கக்கூடிய தன்மை இருக்கும் அப்படின்னு நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாவே அது சம்மந்தப்பட்ட நிகழ்வுகள் உங்களுக்கு சாதகமாக இருக்கக்கூடிய தன்மை இருக்குமா? அப்படின்னா இருக்கும்னு சொல்லலாம். அடுத்த நிகழ்வில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு பக்தி கஃபே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.